விருச்சிகம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இப்போ பார்க்கலாம். விருச்சிகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விசாக நட்சத்திரம், குரு பகவானுடைய விசாக நட்சத்திரம் 4வது பாதம், சனி பகவானுடைய அனுச நட்சத்திரம் 4 பாதங்களும், புதன் பகவானுடைய கேட்டை நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்குது. இப்போ இந்த விருச்சிகம் ராசிக்கு ஏற்கனவே சனி பெயர்ச்சி பலன்கள் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு. இப்போ சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பெயர்ச்சிகள் இருக்குது. ஒன்று திருக்கணித முறைப்படி சனி பெயர்ச்சி. திருக்கணிதத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சாச்சு. இது வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த சனி 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு சனி பெயர்ச்சியாகி வந்திருக்கு. இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்க்கணும்னா இன்னும் 1 வருஷம் கழிச்சு தான் சனி பெயர்ச்சியை வரும். இந்த வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்திற்கும் சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இனிமே 8ஆம் இடத்துக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வரப்போகுது, மிதுன ராசி. அடுத்தது ராகு கேது பெயர்ச்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருந்த ராகு இனிமேல் 4ஆம் இடத்துக்கு வரும். 11ஆம் இடத்துல இருந்த கேது இனிமே உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல வரும். இதுதான் இந்த பெயர்ச்சிகள் மூலமாக இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சிகம் ராசிக்கு. இப்போ முதல்ல சனி பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அது அர்த்தாஷ்டம சனி தசையாற்றில் இருந்திருக்கும். 4ல் சனி இருந்தால் உங்களுக்கு இது வரைக்கும் தொழிலில் பிரச்சனை, பண பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு நிறைய இருந்திருக்கும். அதாவது அஷ்டம சனி ஒருவருக்கு நடக்கும்போது கிட்டத்தட்ட அதில் பாதி பிரச்சனைகள் சனி 4ல் வரும்போதும் இருக்கும். இப்போ அந்த இடத்துல இருந்து 5ஆம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி வந்திருக்கு. இது யோகமா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 5ல் சனி வந்தால் அது ஒரு யோகத்தை தர முடியாத அமைப்பு. 5ல் சனி இருந்தால் யோகத்தை கொடுக்காது. ஆனால் 4ஆம் இடத்துல சனி இருக்கும்போது இருந்த பிரச்சனைகள் இனிமே கொஞ்சம் குறைவாக இருக்கும். 5ல் பொதுவாக இந்த 5, 9 இந்த 2 இடங்கள்லையும் சுப கிரகங்கள் இருந்தால் தான் யோகத்தை செய்யும். அசுப கிரகங்கள் சனி, ராகு இதுக்கெல்லாம் இந்த 5ஆம் இடத்துலையும் அல்லது 9ஆம் இடத்துல இருந்தால் யோகத்தை தராது, கெடுபலன்கள் தான் இருக்கும். அது உங்களுக்கு இதுவரைக்கும் அந்த 4ஆம் இடத்துல இருந்த சனியினால் வந்த கெடுபலன்களில் கொஞ்சம் குறைவான பலன்கள். 5ஆம் இடத்துல சுபத்துவமான நற்பலன்கள் கிடைக்காது சனியினால, கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் குறைவாக இருக்கும். 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் பரவாயில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5ல் சனி இருந்தால் உங்களுக்கு யோகம் எல்லாம் நிறைய கொடுக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடுத்தது இந்த சனியினால், அதாவது இதில் சில விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். 5ல் சனி வரும்போது 5ல் சனி அல்லது ராகு கேதுகள் அந்த அசுப கிரகங்கள் இருக்கும்போது சில பிரச்சனைகள்ல உங்களுக்கு தடைகள், தாமதத்தை எல்லாம் கொடுக்கும். முக்கியமாக திருமணத்தில் சில தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆனவங்களுக்கு அடுத்த ஆசை குழந்தை வேணும், குழந்தை அழகான ஒரு குழந்தை பிறக்கணும்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 5ல் சனி வந்தாலும் ராகு கேதுக்கள் இருந்தாலும் குழந்தை செல்வம் கிடைப்பதில் தடைகளை கொடுக்கும், தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குழந்தை வயிற்றுல தங்காது 5ல் சனி ராகு கேதுகள்லாம் இருந்தால். அது பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு விருச்சிக ராசியில் யார் யாருக்கெல்லாம் பிறந்த ஜாதகத்தில் அசுப கிரகம்னு சொல்லக்கூடிய சனி அல்லது ராகு கேதுக்கள் இந்த கிரகங்கள் எல்லாம் 5ஆம் இடத்துல இருந்தோம்னா அவங்களுக்கு குழந்தை அந்த அந்த குழந்தை வரம் கிடைப்பதில் சில பிரச்சனைகள், சில பேருக்கு பல கல்யாணம் ஆகியிருக்கும், பல வருஷமாக குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அது எதனாலன்னா 5ல் இந்த சர்ப்ப கிரகங்கள் அல்லது சனி இது மாதிரியான கெட்ட கிரகங்கள் இருக்கலாம். அல்லது அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு ராகு கேதுக்கள் சனி இப்படி சேர்ந்து இருக்கலாம். 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கு 3 பார்வை, 3, 7, 10 இந்த 3 பார்வைகளும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலையும் 11ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் சனியோட பார்வை பதியுது. இந்த சனி வந்து அதாவது ஒரு கிரகம் நல்லதை செய்யக்கூடிய இடத்துல இருந்துகிட்டு பார்க்கும்போது அந்த பார்வைக்கு பலன் உண்டு. ஆனால் இந்த சனி வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துல வந்து நல்லதை செய்யாது, முடிந்த அளவுக்கு கெடுபலன்கள் தான் அதிகமாக இருக்கும். அந்த கெட்டதை செய்யக்கூடிய அந்த இடத்துல இருந்துகிட்டு அது பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் வந்து களத்திரஸ்தானம். அப்போ திருமணத்தில் தடையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிக்கிடையே சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை செல்வம், குழந்தை பிறக்கிறதுல சில தடைகள் தாமதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தை வந்து வயிற்றில் தங்காது, அந்த கரு வந்து வயிற்றில் தங்காமல் இருப்பதற்குள்ள அந்த கெடுபலன்களை இது கொடுக்கும். இப்படி அந்த சனியோட அந்த பார்வை 7ஆம் இடத்துல படும்போது இது மாதிரியான சில பிரச்சனைகள் தடைகளை ஏற்படுத்தும். அடுத்த பார்வை வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் படுது. 5ல் இருக்கக்கூடிய சனியின் பார்வை 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபத்தை தடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தொழில் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் வந்து சில மந்த நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்துல இந்த சனியோட பார்வை, அப்போ 2ஆம் இடமும் வந்து குடும்பஸ்தானம் அல்லது தனஸ்தானம், வருமானத்தை தடுக்கும். வரக்கூடிய ஒரு வருமானம் வந்து உங்களுக்கு வராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 5ல் வரக்கூடிய இந்த சனியினால் உங்களுக்கு பெரிய அளவில் இந்த காலகட்டத்தில் வந்து நன்மைகள் கிடைக்காது. கெடுபலன்கள் தான் அவங்கவுங்க பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குமே தவிர நன்மைகளாட்டு பெரிய அளவில் சனி பகவானால் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. மே மாதம் 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடைபெற இருக்குது. இது வரைக்கும் நல்ல யோகமான இடத்துல 7ஆம் இடத்துல இருந்த குரு வந்து இந்த 7ல் குரு இருந்தால் திருமணம் நடக்கும். தடைப்பட்டு போகிறவங்களுக்கு திருமணம்லாம் நடந்திருக்கும். நிறைய நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம். இனிமேல் அந்த குரு வந்து அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் இடத்துல மறையுது. 8ஆம் இடத்துல குரு மறைந்தால் உங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் தடைபட்டு போகலாம். இந்த ஒரு வருடம் கவனமாக இருக்கலாம். அந்த 8ஆம் இடத்துல தான் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. நிறைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள், திடீர் மரணம், விபத்து, சூழ்ச்சி, தந்திரம், எல்லா கெட்ட பலன்களும் நிறைந்திருக்கிறது தான் அந்த 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல நன்மைன்னு சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. இருக்கிறதெல்லாம் கெட்ட பலன்கள் தான் இருக்கும். அந்த இடத்துல குரு மறைவதனால அந்த குருவின் பார்வை வந்து 5, 7, 9 3 பார்வை. அந்த 3 பார்வையும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல படுது. அடுத்தது 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12, 2, 4 இந்த 3 இடங்களையும் குரு பார்வைப்படுது. அப்போ ஒரு மோசமான கெடுபலன்களை தரக்கூடிய இடத்துல இருந்துவிட்டு குரு பார்க்கக்கூடிய அந்த இடங்களும் மோசமாக இருக்கும். 12ஆம் இடத்துல விரயஸ்தானம். அப்போ நிறைய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு 12ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த 2025 மே மாதத்துல இருந்து 2026 மே மாதம் வரைக்கும் ஒரு வருட காலம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கணும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் நிறைய பிரச்சனைகள், நிறைய விரயங்கள் ஏற்படும். உங்களுக்கு வருமானம் தடைப்பட்டு போகும். வரக்கூடிய வருமானம் நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் வந்து உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. செய்யக்கூடிய தொழில் வந்து நஷ்டத்தில் போக வாய்ப்பு இருக்குது. தொழில் மந்த நிலையில் போகும். அதில் வந்து லாபம் கிடைக்காது. அப்படியே லாபம் வந்தாலும் அந்த பணம் வந்து அந்த வரக்கூடிய வருமானம் வந்து தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உடல்நல பாதிப்புகள் ஏற்பட்டு விரயங்கள் ஏற்படலாம். அல்லது வேறு ஏதாவது திடீர்னு உங்களுக்கு கையில் இருக்கிற அந்த பணம் தேவையில்லாத செலவுகளுக்கு செலவு செய்து அது கரைந்து போக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. 8ஆம் இடத்துல இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வருமானம், அந்த 2ஆம் இடம் தான் தனஸ்தானம். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும். வரக்கூடிய வருமானம் தடைப்பட்டு போகும். குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருந்துட்டு 4ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்து விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுடைய தாயார், உங்கள் குடும்பத்தில் வீட்டில்
வயதான அம்மா யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உடல் நலம் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அதன் மூலம் மருத்துவ செலவுகள் எல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. சொத்து பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும். வண்டி வாகனங்களில் போகும்போது அதன் மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த 8ஆம் இடத்துல மறைந்த குருவினால் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி. இது வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த ராகு 4ஆம் இடத்துல வருது. ஒரு வகையில் இந்த 5ஆம் இடத்துல இருந்த ராகு 4ஆம் இடத்துல வருவது ஒரு வகையில் யோகம். ஏன்னா 5ல் சர்ப்ப கிரகங்கள் இருந்தது ரொம்ப நல்ல அமைப்பே கிடையாது கடந்த காலத்தில். அந்த இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல வருவது ஒரு வகையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஆனாலும் இது ஒரு யோகமான பெயர்ச்சின்னு கிடையாது. கேது மட்டும்தான் நல்ல அமைப்பில் வருது. 10ல் கேது. இது வரைக்கும் 16ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது இருந்தது. அப்போதும் அது ஒரு நல்ல அமைப்பில் தான் இருந்தது. இனிமேல் 10ஆம் இடத்துல ஒரு தொழில் ஸ்தானத்தில் வருது. அந்த 10ல் கேது வருவதனால உங்களுக்கு பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் வராது. அது ஒரு வகையில் நன்மையை தான் தரும். இப்படி இந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு இது ஒரு நல்ல யோகத்தை தர முடியாத அமைப்பில் தான் இருக்குது. அதுலேயும் முதல் ஒரு வருடம் அதாவது இந்த 2025 மே மாதத்துலேருந்து 2026 மே மாதம் வரைக்கும் குரு 8ல் மறைவதனால நீங்கள் மிகவும் கவனமாக இருக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு வருஷம் கழிச்சு குரு பகவான் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானுக்கு வந்துடும். அப்போ உங்களுக்கு எல்லாம் சாதகமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் 2025 மேலேருந்து 2026 மே வரைக்கும் ஒரு வருட காலம் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையும் கவனமாக இருங்க. முக்கியமாக திருமணம், இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு வருட காலம் கழித்து நீங்கள் அந்த திருமண காரியங்களை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு திருமணங்கள் தடை இல்லாமல் நல்ல ஒரு இதில் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 8ல் குரு மறையும் போது கண்டிப்பாக திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு சொத்து வாங்கிறது, வீடு கட்ட நினைக்கிறது, இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்கள்லாம் 8ல் குரு இருக்கும்போது பண்ணக்கூடாது. அப்படி இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் நல்லபடியாக அமையாது. உங்களுக்கு அது மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போகிறதெல்லாம் தள்ளி வைங்க. ஒரு வருட காலத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் பண்ணிக்கலாம். 2026 மே மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல யோகமான அமைப்பு வருது. அது வரைக்கும் கவனமாக இருங்க. விருச்சிக ராசியில் பிறந்த நீங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்